ஓகே. குட் மார்னிங் ஃபிரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஏஐ உடைய மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லைங்களா? ஸோ, அதனுடைய கீ நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? எஸ். ஸோ, மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டஃப் பிளஸ் மாடரேட் தான் இருக்கும். ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்து 1, 2 டைரக்ட்டா நீங்க ஆன்சர் பண்ற மாரி இருந்திருக்கும். சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மோர் தென் 150 கொஸ்டின்ஸ் அதாவது 150 கொஸ்டின்ஸ் ரைட்டா இருந்தாவே போதும். நீங்க சாலிடா டிஎன்பிஎஸ்சி இப்போ நீங்க எழுத போற எக்ஸாம்ல 150 டூ ஓகேங்களா, மோர் தென் 150 சாலிடா எடுத்துரலாம். சரிங்களா? மோர் தென் 150 பிகாஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கான்செப்ட் தெரிஞ்ச கொஸ்டின்ஸா இருக்கும். பிளஸ் நெறைய கான்செப்ட் படிச்சிருந்தா அந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். அந்த கான்செப்ட்ல தான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும். ஓகேங்களா? எஸ். ஸோ, இப்போ நம்ம டைரக்ட்டா நம்ம பண்ணலாம் ஆன்சர் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டினுக்கு என்னென்ன ஆன்சர் வருது அப்படின்ட்டு ஒரு சில கொஸ்டின் டைரக்டா ஆன்சர், ஒரு சில கொஸ்டின் சால்வ் பண்ண மாதிரி இருக்கும். போட்டுறலாம். ஓகே. எஸ் போலாங்களா? ஓகே. ஸோ, ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் த லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூசிங் கோட்ஸ் கிவன் பிலோ. ஸோ, ஃபைனஸ் டெஸ்ட் நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம்? ஏபிசிடி நம்ம எப்பயும் போல போட்டுக்கலாம். ஸோ, ஃபைனஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பர்மிபிலிட்டி டெஸ்ட். ஸோ, 3. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் டைம் வந்து விக்கெட் நீடில் அப்பர் டெஸ்ட் 32 இருக்கணும். ஸோ, 32 ஆப்ஷன் 1 தான். ஸோ, சி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ, இந்த கீ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ, ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா when the cement is tested for the setting time on the gauging of gauging is shown in the quick setting, the phenomenon is known as flash set. Okay, flash set க்கு யார் ரீசன்? C3A தான். ஓகே, ட்ரைகால்சியம் அலுமினேட் தான் ரீசன். ஓகே, செப்பரேட்டா கேட்டாங்கன்னா flash set of the cement due to the presence of the high அப்படிங்க presence in high அப்படின்னு கேட்குறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அல்கலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ, அல்கலிஸ் ஆஃப் தி சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுக்கும்? நத்திங். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப்ளோரசன்ஸ் தான் நமக்கு கொடுக்குமே தவிர ஓகே. அண்டு ட்ரைகால்சியம் அலுமினேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இட் இஸ் தி ஃப்ளாஷ் செட்டுக்கு ரீசன். அப்போ இதோட இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டனிங் ஆகிறதுக்கு இன்னொருத்தர் ரீசன்னா ட்ரைகால்சியம் சிலிகேட் C3S ஸ்ட்ரென்த்துக்கு காரணம். அப்போ 2, 3 நமக்கு ஆப்ஷன் வரலாம். ஆப்ஷன் பி தான் நமக்கு. இதில் வந்து எலிமினேட் தான், வேறு ஆப்ஷன் கிடையாது. ஓகே. ஸோ, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். விச் ஒன் ஆஃப் தி டிமெரிட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க? லைமில் டஸ் நாட் செட் குவிக்லி அப்படின்றோம். ஸோ, இந்த கொஸ்டின் நமக்கு ஆல்ரெடி தெரியும். 27 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 டிகிரி 25 to 27 டிகிரிஸ்ல 90% ஹியூமிடிட்டி 150 mm3 இது நமக்கு தெரிஞ்சு வச்சு. ஓகேங்களா? டெஸ்ட் பண்ணும்போது அப்ராக்சிமேட் ட்ரை சிமெண்ட் மோட்டர் இஸ் ஈக்குவல் டு 20 to 30% ஆஃப் தி வெட் மோட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, வெட் மோட்டர் இஸ் ஈக்குவல் டு 20 to 30% ஆஃப் தி ட்ரை மோட்டர் அப்படின்னு சொன்னோம். ஸோ, ஆப்ஷன் சி நமக்கு கரெக்ட் ஆன்சர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விச் ஒன் இஸ் திஸ் அசெண்டிங் ஆர்டர் இருக்குங்க, ஏறு வரிசையில் கேட்குறாங்க. அப்போ ஏறிக்கிட்டே போகணும். ஓகேங்களா? அப்போ லைம், சிலிக்கா, அலுமினா, அயன் ஆக்சைடு. அப்போ லைம் தான் இருக்குல்ல அதிகம். சரிங்களா? அதுக்கப்புறம் இருக்கிறது சிலிக்கா, அதுக்கப்புறம் இருக்கிறது அலுமினா, அதுக்கப்புறம் அயன் ஆக்சைடு. ஓகேங்களா? லைம் 63%, 70 to 25%, இது வந்து 6 to 8%, இது வந்து பார்த்தீங்கன்னா 6 to 3% நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஆவரேஜா. நெக்ஸ்ட் ஸோ, காஜ்டு மாட்டர். ஓகே, காஜ்டு மாட்டர் இஸ் அப்டைன்ட் பை ஆடிங் ஆஃப் விச் ஒன் ஆஃப் தி காஜ்டு மாட்டர் இஸ் லைம் பிளஸ் சாண்ட் லைட் வெயிட் மாட்டர்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். சி தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். ஓகே, தி அப்ராக்சிமேட் ரேஷியோ ஆஃப் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சிலிண்டர். ஓகேங்களா? சிலிண்டர் டு தி கியூப். ஓகே, சிலிண்டருக்கு கியூப். அப்போ சிலிண்டர் ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு 0.8 டைம்ஸ் ஆஃப் தி கியூப் ஸ்ட்ரென்த். அப்போ 0.85 ஆப்ஷன் நமக்கு வந்துடும். ஓகேங்களா? மேக்ஸிமம் பல்கிங் ஆஃப் தி சாண்ட் மேக்ஸிமம் பல்கிங் ஆஃப் தி சாண்ட் இஸ் த 5% அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சில புக்கில் 8% கொடுத்துருப்பாங்க, தப்பு. ஓகேங்களா? இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி ஆப்டிமம் கண்டிஷனில். ஓகேங்களா? ஆப்டிமம் அப்படிங்கும்போது நமக்கு 5% கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஸோ, கன்சிடர் த ஃபாலோயிங் தி ஸ்டேட்மெண்ட் தி எஃபெக்ட் ஆஃப் அன் ஏர் என்டர்ட் இன் கான்கிரீட் இஸ் டு பி. ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எஃபெக்ட் ஆஃப் ஏர் என்டர்ட் கான்கிரீட் என்ன கேட்குறாங்க? ஃப்ரீசிங் அண்ட் தாவிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், இம்ப்ரூவ் த ஒர்க்கபிலிட்டி, டிகிரீஸ் த ஸ்ட்ரென்த். இது எல்லாமே கரெக்ட் தான் இதில். ஓகேங்களா? விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் அப்ராப்ரியேட் சாம்பிள் ஃபீல்டு மெத்தட் ஃபார் அசஸிங் தி கன்சிஸ்டன்சி ஆஃப் தி கான்கிரீட்? ஸ்லம் கோன் டெஸ்ட், விபி டெஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லோக்கல். ஓகேங்களா? லோக்கல் கண்டிஷன் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லம் டெஸ்ட். ஓகே, இந்த இன்டர்நேஷனல் லெவல் அப்படிங்கும்போது நமக்கு விபி கன்ஸ்டோமீட்டர் டெஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எஸ், பட் இஸ் ஆன்சர் இஸ் ஸ்லம் டெஸ்ட் கரெக்ட். த குட் பிரிக் ஷுட் நாட் அப்சர்வ் தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் அப்படிங்கிற 20%. ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஆஃப் தி வால் ஷுட் நாட் கிரேட்டர் தென் 27. ஓகே, லோடு பீரிங் வால் 27. ஸோ, ஆப்ஷன் 30 போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இதுதான் உங்களுக்கு புது கொஸ்டினாக இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிடர் த ஃபாலோயிங் த ஸ்டேட்மெண்ட் இஸ் IS 3583 ரெஃபர்ஸ் த பர்ன்டு கிளே பிரிக்ஸ் அப்படின்னு. ஸோ, இந்த கோடு புக்கு இதுக்கு அப்படி ஈக்குவலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ, இந்த மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் திஸ் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு வருது. பட் இந்த கொஸ்டின் டவுட்டில் தான் இருக்குது. இது மட்டும் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 14 வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, எஸ். ஸோ, ஆப்ஷன் டி இப்போதைக்கு வச்சுக்கோங்க அப்புறமேட்டு கீழே. ஓகே, நெக்ஸ்ட் ஸோ, மாடலஸ் ஆஃப் தி டிம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 0.98 to 1.25. ஸோ, ஆப்ஷன் 1.1 to 1.5 இருக்குது. அது கரெக்ட் ஆன்சர் நமக்கு. நெக்ஸ்ட் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி டிம்பர் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஹார்ட் வுட் ஆஃப் தி டிம்பர் அப்படின்னு நமக்கு தெரியும். வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் மேக்கிங் a timber? ஃபயர் ரெசிஸ்டன்ஸில் நமக்கு அபல் ப்ராசஸ், ஒயிட் ஹேண்டில் அஸ்கு ட்ரீட்மெண்ட் மீன்ஸ் ஆர்சனிக் பென்டாக்சைட், காப்பர் சல்பேட் அண்ட் பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படின்னு சொன்னோம். 1:3:4 அந்த கொஸ்டின் நான் வச்சுக்கோங்க. 1:3:4 இது கேட்பாங்க அடிக்கடி. ஓகேங்களா?
இந்தியன் ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் டெஹ்ராடூன்லேருந்து நமக்கு இது கொடுத்துருக்காங்க. த மினிமம் நம்பர் ஆஃப் தி ஆனுலர் ரிங்ஸ் டென்ஸ் அப்படின்னு சொன்னாவே மினிமம் நம்பர் வந்து 10 நம்பர்ஸ் இருக்கணும். சரிங்களா? இப்போ டயாமீட்டர் ஆஃப் தி ட்ரீ என்னவோ டயாமீட்டர் ஆஃப் தி உள்ள அந்த ஹார்ட்வுட்டோட டயாமீட்டர் என்னவோ அதான் ஏஜ் ஆஃப் தி டிம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஆனுலர் ரிங் தான் நமக்கு வந்து ஏஜை வந்து தீர்மானிக்கும். ஓகேங்களா? டிம்பரோட இது இப்போ வந்து 2.5 சென்டிமீட்டர் டயாமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் அ மினிமம் நம்பர் ஆஃப் தி ஆனுலர் ரிங் இஸ் to be in every 2.5 meter centimeter in the radial direction அப்படின்னு சொல்லலாம். ரேடியல் டைரக்ஷன் வந்து every 2.5 சென்டிமீட்டரில் ஆனுலர் ரிங் இருக்குது அப்படிங்கும்போது இட் இஸ் அ டென்ஸ் கண்டிஷன் அப்படின்னு சொன்னால் மினிமம் 10 நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? எஸ், இது ஒரே ஒரு கொஸ்டின் தான் இதில். ஓகேங்களா? இது மட்டும் உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும், இது நம்ம பார்க்கல. ஓகே, எஸ். இந்த கேஸ் எமிட்டட் கார்போனிக் கேஸ் ஹைட்ரஜன் தான் நமக்கு வந்து கேஸ் எமிட்டட், இது நம்ம பார்த்துருக்கோம். தி ஏஜ் ஆஃப் தி லாக்வுட் இஸ் கேன் பி டிபெண்டிங் அப்பான் தி நம்பர் ஆஃப் தி ஆனுலர் ரிங்ஸ். நெக்ஸ்ட் offset is the lateral measurement with respect to offset is a perpendicular measurement of the erected in the chain line அப்படின்னு சொல்லலாம். it is a main survey line கிடையாது, chain line. ஓகே, எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா it is a lateral measurement with respect to main survey line சொல்லுவது chain line அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? மெயின் சர்வே லைன் அப்படி கிடையாது, நமக்கு chain line. ஓகே, எஸ். மெயின் சர்வே லைன் மீன்ஸ் வாட்? இட் இஸ் கனெக்டிங் ஆஃப் தி மெயின் ஸ்டேஷன். ஓகேங்களா? மெயின் ஸ்டேஷன். பட் நாம் எடுக்கிறது பேஸ் லைன், இந்த மெயின் சர்வே லைன் தான் நம்ம எடுத்துருக்கோம். இட்ஸ் அ பர்பெண்டிகுலர் மெஷர்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி செயின் லைன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? எஸ், இது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இட் இஸ் அ ட்ரூ லென்த் வந்து ட்ரூ இன்ட்டு ட்ரூ. இதை நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் இல்லைங்களா? ட்ரூ இன்ட்டு ட்ரூ ஈக்குவல் டு ஃபால்ஸ் இன்ட்டு ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ ட்ரூ நமக்கு எவ்வளோ 500 மீட்டர், ட்ரூ செயின் நமக்கு எவ்வளோ 220. இது 502 மெஷர் பண்ணிட்டீங்க ஃபால்ஸு. அப்போ செயின் லென்த் எவ்வளோ இருக்கும்? அப்போ கீழே அந்த 500 கீழே வந்துச்சுன்னா 502 இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது 1000 வருது. உங்களுக்கு 1000 டிவைட் பை 502 போட்டால் உங்களுக்கு என்ன வரும்? ஒரு 500 ஒரு டைமு பேலன்ஸ் 502ன்னா கண்டிப்பாக 19 சம்திங் தான் நமக்கு ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ இது நீங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வேயிங்கில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். 1 ஏக்கர் இஸ் ஈக்குவல் டு, ஒரு ஏக்கர் அப்படின்றது 100 சென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? 100 சென்ட். ஒரு சென்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 435.6 SFT ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 100 சென்ட்டுக்கு 100 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு இது கரெக்டு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 40 குந்தாஸ். ஓகேங்களா? ஒரு குந்தாஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 1089 SFT அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 40 மல்டிப்ளை பண்ணிங்க, இந்த ஆன்சர் உங்களுக்கு வந்துருக்கும். அப்போ இது கரெக்டு. குண்டர் செயின் ஸ்கொயர் அப்படின்னா அப்போ 10 குண்டர் செயின் அப்போ குண்டர் செயின் அப்படின்றது நமக்கு என்ன 33 ஸ்கொயர். சரிங்களா? இது ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவல் டு SFT உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆன்சர் தேர்டும் கரெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 4860 நமக்கு வரும் யார்டு. ஓகேங்களா? 1 யார்டு இஸ் ஈக்குவல் டு 3 ஃபீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1 ஸ்கொயர் யார்டு இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ 4850 இன்ட்டு 9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 60 இருந்தால் நமக்கு கரெக்டு. இது தப்பு. ஓகேங்களா? ஸோ அப்ராக்சிமேட் அப்படிங்கும்போது நமக்கு எல்லாமே போடலாம், பட் ஆப்ஷன் இல்லை. ஸோ அப்போ ஏதான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இந்த ஸ்லோப் கரெக்ஷன் இது நமக்கு தெரியும். h ஸ்கொயர் பை 2l இது நீங்கள் போட்டிருப்பீங்க. ஓகேங்களா? த மேக்னெட்டிக் பீரிங் ஆஃப் தி லைன் ஏபி இஸ் 30 டிகிரி. ஓகேங்களா? இது நமக்கு ட்ரா பண்ணி தான் போகணும், வேறு வழி இல்லை. 30 டிகிரி சவுத் ஈஸ்டா? அப்போ இது வந்து நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு, கரெக்டுங்களா? அப்போ 30 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு மேக்னெட்டிக் பீரிங் கொடுத்துருங்க. இது வெஸ்ட்டு கொடுத்துட்டிங்களா? அப்போ வெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு இங்கே வந்துடும். அப்போ இது வெஸ்ட்டு, அப்போ இது 30 டிகிரி. அப்போ இது ரெண்டையும் கூட்டுவீங்களா? கரெக்ட் தானே? சவுத் ஈஸ்ட்டு 36 டிகிரி. கரெக்ட், எஸ். ஸோ ஒரு கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க மீன்ஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னாவே நீங்கள் கான்செப்ட் வைஸ் நீங்கள் புரிஞ்சிருச்சு அப்படின்னாவே நமக்கு ஃபார்முலாஸ் கான்செப்ட் தெரிஞ்சினா போதும், நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அண்ட் அப்சர்வர் ஸ்டாண்டிங் ஆன் த டெக் ஆன் ஷிப். ஓகே, ஏன்னா 200 கொஷின்ஸ் இருக்குன்னா நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுறேன். அப்சர்வர் ஸ்டாண்டிங் ஆன் த டெக் ஆன் த ஷிப் ஜஸ்ட் சி இன் த டாப் ஆஃப் தி லைட் ஹவுஸ். ஓகேங்களா? அப்போ எபோ அப்படின்னாங்க 30 கிலோமீட்டர் நமக்கு. ஓகே, இப்போ அப்சர்வர் ஸ்டாண்டிங் ஆன் தி ஸ்டாண்டிங் டெக்கில் வந்து நின்றுருக்காரு ஒரு அப்சர்வர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்க்குறோம் 30 கிலோமீட்டரு. அப்போ இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட் ஆஃப் தி அப்சர்வர் ஹை இஸ் 10 மீட்டர் எபோவ் த சி லெவல். அப்போ சி லெவல்லேருந்து இவரோட ஹைட் 10 மீட்டர். அப்போ 2 கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ நமக்கு என்னது கம்பைன் கர்வேச்சர் ரிஃப்ராக்ஷனில் இந்த 30 மீட்டருக்கு ஒன்று என்ன கண்டுபிடிங்க? கம்பைன் கர்வே 30 மீட்டர் ஆஃப், அதாவது கம்பைன் கர்வேச்சர் 0.0678 கரெக்டுங்களா? எஸ், 6/7 தான் 0.0678 d ஸ்கொயர்டு பை மீன்ஸ் கம்பைன் கர்வேச்சர் 1/7 of this one 6/7 of d squared by 2l நமக்கு வரும். ஓகேங்களா? அப்போ இது ஒன்று ப்ளஸ் 30 மீட்டருக்கு என்ன? அப்போ 30 மீட்டர் அப்படிங்கும்போது அதோட வேல்யூ என்ன? அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு ஃபார்முலா கூட எழுதலாம். 35.6 இன்ட்டு ரூட் ஆஃப் டிஸ்டன்ஸ், இது ஒன்று ப்ளஸ் அடுத்து ஒன்று 35.6 இன்ட்டு ரூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன? இந்த 10 மீட்டர் ஒன்று 30 மீட்டர் ஒன்று. ஸோ இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3.56. ஓகேங்களா?
3.56. ஸோ இது மல்டி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 33.3 கிலோமீட்டர் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? எஸ். ஸோ விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் சர்வே இஸ் எம்ப்ளாய்டு ஃபார் கலெக்டிங் த சஃபிஷியன்ட் டேட்டா கனெக்ஷன் வித் த சீவேஜ் டிஸ்போசல், சீவேஜ் கிராஸ் செக்ஷன் ப்ரொஃபைலிங் அண்ட் சொல்லலாம். நம்ம டோபோகிராஃபி சர்வே கிடையாது, கடஸ்ட்ரல் சர்வே கிடையாது, ஜியோடிக் சர்வே. ஜியோடிக் சர்வே இஸ் எர்த் கிரஸ்ட் மேண்டில் பார்ப்போம். கடஸ்ட்ரல் சர்வே ஃபிக்ஸிங் ஆஃப் தி பில்டிங் பவுண்டரி லைன். டோபோகிராஃபி சர்வே அப்படின்றது இட் இஸ் தி இன்ஜினியரிங் சர்வே, டிசைன் ஆஃப் பிரிட்ஜ் அண்ட் எவ்ரி திங் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? எஸ். மேன்மெண்ட் ரிவர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பார்க்குறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன் த கான் டு 90 டிகிரி ரிட்ஜ் லைன். ஓகே, ரிட்ஜ் லைன் அப்படிங்கும்போது இட் இஸ் வில் கோ ஃபார் லைக் திஸ். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன வரும்? பர்பண்டிகல் டு தி ஈச் தான் நமக்கு வரும். இஸ் மெஷர் ஆஃப் தி ரேடியஸ். ஓகே, இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஏரியா கால்குலேஷன் உங்களுக்கு அந்த டாபிக் வரும். ஓகே, த மெஷர்மெண்ட் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் இஸ் 80 மீட்டர். த பாசிபிள் எரர் இந்த டயாமீட்டரில் எரர் கொடுத்துருக்காங்க, ரேடியஸில் கிடையாது. தி எரர் ஆஃப் ஓகே. ஸோ அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்ம்லாம், ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். கரெக்டுங்களா? அப்போ சேஞ்ச் நடக்குது ஏரியாவில், டிஏ சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ் அண்டு டிஏ சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ் பை அப்படி வச்சுக்கோங்க. ரேடியஸ் பார்ஷியல் டிஃபரன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுங்க, ஆர் ஏரியா பொறுத்து பண்ணுங்க, ஆர் பண்ணுங்க. எக்ஸ் மீன்ஸ் ஹியர் ஆர். ஓகேங்களா? அப்போ 2r இன்ட்டு டிஆர். ஓகேங்களா? 2r இன்ட்டு டிஆர் அப்படின்றீங்க. அப்போ இதை மல்டி பண்ணிக்கோங்க. 2 இன்ட்டு பை இன்ட்டு ரேடியஸ் எவ்வளோப்பா? 80 மீட்டர். அண்டு எரர் இந்த ரேடியஸில் வேணும், எரர் இந்த டயாமீட்டர் கொடுக்கும். அப்போ ஆஃப் ஆஃப் திஸ் வேல்யூ கரெக்டாக 0.05 டிவைடட் பை 2 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ இதை பாருங்கள், இதில் 5. அப்போ இது மல்டி பண்ண நமக்கு என்ன வரும்? பாதி வருமா? 40ன்னு வரும். ஓகேங்களா? நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூ தானே, 40ன்னு வச்சுக்கிறேன். அப்போ 3.14 இன்ட்டு 4ன்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு 16க்கு 6 மிச்சம் மேலே 1, 5 3 12. அப்போ 12 5 6ன்னு ஆப்ஷன் நமக்கு வரும். அப்போ 12.6ன்றது ஆன்சர் கரெக்ட். ஓகே, எஸ். இது ஜஸ்ட் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ரிவிஷன் இருந்தால் போதுமா? ஒன்றும் தேவையில்லை நமக்கு, ஒன்றும் கிடையாது. இப்போது இது படிச்சிருப்பேன் இல்லைங்களா? டிஏ டிவைடட் பை டிடி நியூட்டன் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் கே அப்படின்னு படிச்சு. ப்ளஸ் வாட் இஸ் மீன் ஹியர்? ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்ற ஒரு நாப்தலின் இருக்குது. ஓகே, ஒரு ஃபினாப்தலின் அந்த இது ஃபினாப்தலின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபினாப்தலின் உருண்டை அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்போ இந்த டைமை பொறுத்து டிகே ஆகுது. டிகேன்னு சொல்லிட்டு அப்போ மைனஸ் போட்டுக்கோங்க. இன்க்ரீசிங் அப்படின்னா ப்ளஸ் போட்டுக்கோங்க. இங்கே நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் வரணும், அவங்க தானே கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓகே, இது சிம்பிளாக அந்த ஆன்சர் போட்டாச்சு. நெக்ஸ்ட், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் வெர்னியர் எம்ப்ளாய் இந்த அப்ளை லெவல். அப்ளை லெவலில் எக்ஸ்டெண்ட் வெர்னியர், இது வெர்னியர் படிக்கும் படிச்சிருக்கோம். எக்ஸ்டெண்ட் வெர்னியர் NV is equal to 2n-1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். NV equal to 2n-1 into S அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? எஸ். செட்டிங் அவுட் ஆஃப் தி ரைட் ஆங்கிள்ஸ் ஆப்டிகல் ஸ்கொயர், இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். ஓகே, நெக்ஸ்ட், த மினிமம் நம்பர் ஆஃப் தி சேட்டலைட் 4 satellites are required for the to making the position in the GPS அப்படின்றோம். இது நமக்கு என்ன? சென்சிட்டிவ் ஆஃப் தி பபிள் டு S is equal to NL divided by R அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் த N வேல்யூ ஹியர்? 1 mm 10⁻³ போட்டுக்கோங்க. லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1 டிவிஷன் தான். ரேடியேஷன் கொடுத்துருக்கீங்க 0.9. அப்போ 1000 கீழே கொண்டு வந்துடுறேன் நான். மல்டி பண்ணுங்க 900 வரும். ஆப்ஷன் டி கரெக்ட். ஓகேங்களா? எஸ். இது ஒரு புது கொஸ்டின். ஆனால் பட் இது நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். த ஸ்டாண்டர்ட் டைம் ஆஃப் தி மெரிடியன் இன் இந்தியா. ஓகே, 82 டிகிரி 30 செகண்ட்ஸ்னு சொல்லிட்டீங்க. ஓகே, if the standard time is the instant, okay, 20 hours and 10 minutes. The local deflection, local mean time, local deflection mean time நால கொடுத்தோம் 20 டிகிரி கொடுத்துட்டீங்க. அப்போ இருந்து கழிச்சுக்கோங்க. அப்போ நமக்கு என்ன கேட்குறீங்க? அப்போ standard time is equal to standard time of instant minus difference of the longitudinal timeன்றீங்க. ஓகே, அப்போ இதுலேருந்து 20 கழிச்சிக்கோங்க. ஏன்னா இது லோக்கல் டைம் கொடுத்துருக்கீங்க 60. அப்போ இதுக்கடுத்து 62 டிகிரி 30 செகண்ட்ஸு. ஓகேங்களா? அப்போது எதாவது கழிக்கணும் நீங்கள் 20 10 மினிட்ஸு நீங்கள் கழிக்கணும். மைனஸ் இதை நீங்கள் டிகிரியை வந்து டைமுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போது 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1 ஹவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 மினிட்ஸ் அப்படின்றீங்க, 15 டிகிரி அப்படின்றீங்க. சரிங்களா? அப்போது இங்கே பாருங்கள் 62 இருக்கா? அப்போ 62 நமக்கு என்ன வந்திருக்கும்? 62 அப்படிங்கும்போது நமக்கு 1 மினிட் 20 ஹவர்ஸு 4 இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ 62 நமக்கு. அப்போ 62 டிகிரி 30 மினிட்ஸ் அப்படின்றீங்க. சரிங்களா? 62 டிகிரி 30 மினிட்ஸ் அப்படி தான் சொல்கிறீங்க. 62 டிகிரி எஸ் 30 மினிட்ஸ். ஓகேங்களா? எஸ். இப்போ இந்த 62 டிகிரியில் 1 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 டிகிரி அப்படிங்க. அப்போ 4 ஹவர்ஸ் நமக்கு வருமா? 4 ஹவர்ஸ். ஓகே, 4 ஹவர்ஸ் 10 மினிட்ஸ் 1 மினிட். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 62 டிகிரி 30ங்களா? அப்போது 62 டிகிரி அப்படிங்கும்போது டிவைட் பை 15 போடுங்க. அப்போ மீதி 4 வரும். அப்போ 4 ஹவர்ஸு. மீதி 2 மினிட்ஸ் இருக்கா? 2 டிகிரி இருக்கா?
2 டிகிரி அப்படிங்கும்போது நமக்கு இன்ட்டு 60 போடுங்க மினிட்ஸ்க்கு மாறுது நமக்கு. டிவைட் பை 50 போடுங்க. இப்போ 120 டிவைட் பை 50. இப்போ எத்தனை டைம் நமக்கு வரும் 120 டிவைட் பை 8 வரும் நமக்கு 8 மினிட்ஸ். ஓகேங்களா? அப்போ மறுபடியும் இங்கே ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்குது. இதை டிவைட் பை 50 போடுங்க. இங்கே ஒரு 2 மினிட்ஸ் இருக்குது. அப்போ 10. அப்போ 4 hour 10 minutes நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த 4 hours 10 minutes நமக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்கீங்க? 20 hours minus 20 hours 10 minutes minus 4 hours 10 minutes. பேலன்ஸ் நமக்கு என்னது 16 hours. அப்போது நமக்கு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா 16 hours தான் நமக்கு ஆன்சர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா 16 hours ஆப்ஷன் இருக்கா? இல்லை. அப்போ 20 hours 10 minutes 20 ஹவர்ஸ்லேருந்து இந்த 10 minutes அப்படின்றது டிஃப்ரென்ஸ் ஒவ்வொன்றுக்கு. அப்போ 4 hours 10 minutes. அப்போ எவ்வளோ நமக்கு டிஃப்ரெண்ட் நமக்கு வந்திருக்கு? 4 hours தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்திருக்கு. ஸோ 4 hours தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அதர்வைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 hours அப்படின்றது இட் இஸ் கன்வெர்டட் இன்டு தி ரயில்வே டைம். 16 hours அப்படின்றது ரயில்வே டைம். அதில் வந்து 12 கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 hours அப்படின்னு நீங்கள் போட்டாலும் ஓகே தான், கரெக்ட் தான். ஓகேங்களா? ஏன்னா 16 hours நமக்கு ஆப்ஷன் இல்லை. அப்போ -12 கழிச்சிங்கன்னா 4 hours. அதர்வைஸ் 20 hours நமக்கு ஸ்டாண்டர்ட் டைம். அதில் வந்து 16 கழிச்சிங்கன்னா 4 hours நமக்கு டிஃப்ரெண்ட். ஏன்னா 10 minutes கேன்சல் ஆயிடுச்சுங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஃபோட்டோகிராஃப். இந்த சம் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு வாட்? ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு ஃபோக்கல் லென்த் டிவைடட் பை கேபிட்டல் H மைனஸ் ஸ்மால் ஹெச்னு சொல்கிறோம். வாட் இஸ் த ஸ்கேல்? ஃபோக்கல் லென்த் நம்மள கொடுத்துருக்கீங்க. கேமரா 20 மீட்டர் கொடுத்துட்டீங்க. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து 1000 அடிச்சிட்டிங்க அப்படின்னா 0 1:50 தான் ஆன்சர் நமக்கு. ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி மெத்தட் ஆஃப் ரிமோட் சென்சிங்? எர்த் ரிசோர்ஸ் சேட்டலைட். ஸோ பேலன்ஸ் நமக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஸ்கேனிங், மைக்ரோ சென்சிங், ஸ்டெரியோஸ்கோபி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் ஸ்கேனிங் ப்ளஸ் மைக்ரோவேவில் நம்ம ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல சேட்டலைட் மட்டும் ரிமோட் சென்சிங் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேங்களா? எஸ். ஸோ ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் இதெல்லாம் ஒரு பேசிக் கொஷின் பார்த்து வித் டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன் எம்சி கொஷின் கேட்டிங்க அப்படின்னா ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா தான். இது m+r - 2j is equal to மெம்பர் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 மைனஸ் ரியாக்ஷன் பாருங்கள் 4 மைனஸ் ஜாயிண்ட் பாருங்கள் 1 2 3 4 5 10. ஓகேங்களா? 10 அப்படிங்க 10 கேன்சல் ப்ளஸ் 4 அப்படிங்கும்போது 4 தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துக்கணும் நீங்கள். ஸோ வாட் இஸ் த டயாமீட்டர் ஆஃப் தி கோர் கேட்குறாங்க. 2 times ஆஃப் கோர் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் எசென்ட்ரிசிட்டி. இப்போ எசென்ட்ரிசிட்டி கேபிட்டல் D ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் d ஸ்கொயர் டிவைட் பை 8 times ஆஃப் கேபிட்டல் D. பாதி அதனுடைய பாதி 2 times எசென்ட்ரிசிட்டி. அப்போ இதனுடைய பாதி. ஓகேங்களா? 2 times எசென்ட்ரிக்கும் போது பாதி நமக்கு 4D நமக்கு ஒரு ஆன்சர். ஓகேங்களா? எஸ். So given that as the element of the body homogeneous isotropic material subject to the plane stresses. ஓகேங்களா? plane stresses. okay epsilon x epsilon y and epsilon in the normal strain in the xy direction. okay and the Poisson ratio, the magnitude of the volume. ஓகேங்களா? அப்போ x direction, அப்போ volume of யூனிட் வால்யூம் சேஞ்ச். அப்போ சேஞ்ச் இன் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் இன் எக்ஸ் டைரக்ஷன், ஸ்ட்ரெயின் இன் ஒய் டைரக்ஷன், ஸ்ட்ரெயின் இன் இசட் டைரக்ஷன். அவ்வளோதான். ஓகேங்களா? 3 கூட்டுறீங்க. மற்றதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் தான் கேட்குறாங்க. அப்போ 3 டைரக்ஷன் கூட்டிடணும். அதான் கான்செப்ட் நம்ம. ஓகேங்களா? எஸ். இப்போ இங்கே போய் நீங்கள் இந்த ஃபார்முலா எழுதிட்டு கூட தப்பு அது. ஓகே. எஸ். ஒன்லி எக்ஸ் டைரக்ஷன் கேட்டால் மட்டும் தான் அந்த ஃபார்முலா. 3k - 2g 6k + 2g இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிள் கொஸ்டின். ஓகேங்களா? என்ன கேட்குறீங்க? சப்ஜெக்ட் டு த ஷோ இன் திஸ் ஃபிகர். பிசியில் மட்டும் என்ன ஆன்சர் என்ன கேட்குறீங்க? அப்போ பிசியில் பாருங்கள் ஒரு 3000 kg ஆல்ரெடி பிடிச்சிருக்கிறீங்க. டென்ஷனு மறுபடியும் ஒரு 2000 kg பிடிச்சிருக்கிறீங்க. மொத்தம் 5000 டிவைட் பை ப்ளஸ் திஸ் ஒன் 5. அப்போ 1000 தான் நமக்கு ஆன்சர். 1000 ஒன்று தான் இருக்குது போட்டுக்கோங்க. டென்ஷனாக இருந்தால் டென்ஷனாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ பீம் ஷோ இன் திஸ் ஃபிகர் மேக்ஸிமம் பாசிட்டிவ் பெண்டிங் மோமெண்ட் ஈக்குவல் டு நெகட்டிவ் L1 வேலை எனக்கு. அப்போ மேக்ஸிமம் நெகட்டிவ் பெண்டிங் மோமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க பாருங்கள். அப்போ இப்படி தான் நமக்கு பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் வரும். அப்போ இஸ் கேண்டிலிவர் போர்ஷன் WL²/2 வச்சுக்கோங்க. ப்ளஸ் திஸ் போர்ஷன் இஸ் WL²/8 மைனஸ் நெகட்டிவ் பெண்டிங் மோமெண்ட் WL²/2. அப்போ மேக்ஸிமம் பாசிட்டிவ் பெண்டிங் மோமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா WL²/8 மைனஸ் WL²/2 இஸ் ஈக்குவல் டு WL²/2. ஓகேங்களா? எஸ். அப்போ இது இந்த போட்டுங்க ப்ளஸ் ஆகிடுமா? அப்போ WL²/8 இஸ் ஈக்குவல் டு WL² தான் L1² நமக்கு வரும். ஓகேங்களா? ஓகே. எஸ். புரியுதுங்களா? இந்த பக்கம் அரை, இதுவும் அரையும் கூட்டினா 1 ஆகிடும் நமக்கு. ஓகேங்களா? அப்போ L² போட்டுனா 1/8 L1² மட்டும் தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? இந்த பக்கம் L². அப்போ 2 பக்கம் ரூட் எடுத்துக்கோங்க. 4 × 2ன்னு பிரிங்க. ரூட்டு அப்போ 2√2 நமக்கு ஆன்சர் வருது. கரெக்டாக? அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் இது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நேரம். ஓகே. இது எல்லாமே நான் ஒரு கொஷின் கூட நம்ம சால்வ் பண்ணாத கொஷின் கிடையாது. ஒரு சில தியரி கொஷின்ஸ் வேணால் புதுசாக வந்துருக்குமே தவிர கான்செப்டில் ஒரு கொஷின் கூட மிஸ் ஆக கிடையாது. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா? ஸோ இப்போ என்ன கேட்குறீங்க எங்களையே? வாட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃப்ளக்ஸ் ஃப்ரம் தி சப்போர்ட் ஏல கேட்குறீங்க. ஓகேங்களா? ஓகே. இது என்னுடைய ஸ்டைல் இப்படி தான் சால்வ் பண்ணுவோம். கொஷின் பார்த்தோம் நான் ABC திஸ் கிவன் தி ஃபிகர்
பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃப்ளக்சர். அப்போ டக்குன்னு உடனே அவன் என்ன கேட்குறாங்களோ படப்படன்னு போட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம பாட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ ரியாக்ஷன் கேட்குறீங்க, நான் இது எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். அப்போ 5 × x இஸ் ஈக்குவல் டு அப்போர்டு 8 × இதில் பாருங்கள் நமக்கு ஒரு ஈஸியாக ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம போட சம்பளம் ரியாக்ஷன் கொடுக்கல, நம்ம கண்டுபிடிக்கணும். காம்பாக்டபிலிட்டி ஈக்குவேஷன் வச்சு ஓகேங்களா கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபோர்ஸ் மெத்தடில் வச்சு 0.25 கழிச்சிடலாமா? அப்போது 8x மைனஸ் 0.25பா. சரிங்களா? அப்போ 8x மைனஸ் இது 1/4 எழுதிக்கோங்க 2, இது எழுதிங்கன்னா இது 5x. ஓகேங்களா? 5x. அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? 5x மைனஸ் ஆயிருமா? இப்போ 3. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 2/3. 2/3 ஃப்ரம் வேர் வித் ரெஸ்பெக்ட் டு சி. அவங்க கேட்குறது எங்கே? 7 கேட்குறேன். அப்போ 1 மைனஸ் திஸ் வேல்யூ. அப்போ 1/3 0.33 ஆன்சர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. எல் ஃப்ரம் இந்த கார்னர்லேருந்து வருதுன்னா L/√3 நமக்கு எடுப்பீங்க. அதாவது WL²/2ன்னு போட்டிருப்போம், ப்ளஸ் x² போட்டு வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் டிஸ்டன்ஸ் h/3 எடுக்கும்போது L/√3. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் சொல்லிட்டீங்க. திஸ் கேரிஸ் தி பாயிண்ட் லோடு 2 பாயிண்ட் லோடு மிடில். ஓகேங்களா? WT ஈச். ஓகே, L/3. ஓகே, வாட் இஸ் த ஷியர் ஃபோர்ஸ் ஆஃப் மிடில் த்ரெட் ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு என்ன வரும்? 0. ஓகேங்களா? மிடில் த்ரெட் ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு என்ன வந்திருக்கும்? 0 தான் வந்திருக்கும். பிகாஸ் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் இந்த இடத்துல. பெண்டிங் மூமெண்ட் கான்ஸ்டன்ட், ஷியர் ஃபோர்ஸ் இஸ் 0. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் த மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டீங்க. கொடுத்துருங்க ஈக்குவல் ஸ்ட்ரெஸ் சிம்பிள் டென்ஷன். இப்போ பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்போ எப்சிலான் x இஸ் ஈக்குவல் டு சிக்மா x/e மைனஸ் மியூ இன்ட்டு சிக்மா y/e. இதான ஃபார்முலா நமக்கு. எல்லாம் கேன்சல் பண்ணி விட்ருங்க. எல்லாமே டென்ஷன் சொல்லிட்டீங்களா? எஸ், மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டென்ஷன் ஸ்ட்ரெஸ். அப்போ 800 மைனஸ் ஒரு 0.25 இன்ட்டு ஒரு 400பா. அப்போ இது 1/4 100 700 தான் நமக்கு ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் which one of the following is determined given the beam by the momentary method? Momentary method determined for using bending moment, shear force, slope and deflection. 3 நாள் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 20 cm diameter wire பெண்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அப்போது M/I ஈக்குவல் டு சிக்மா B/Y ஈக்குவல் டு E/R அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? E/R அப்படின்றீங்க. ஸோ அப்போ பெண்டிங் என்ன கேட்குறீங்க? இதுதான் நமக்கு தேவை. ஓகே, ரேடியஸ் கொடுத்துட்டீங்க. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்ன கொடுத்துருக்கீங்க? மாலஸ் அதான் கேட்குறீங்களா? ஓகே, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ வேல்யூ என்ன கொடுத்துருக்கீங்க? M/I ஈக்குவல் டு E/R இஸ் ஈக்குவல் டு M/I ஈக்குவல் டு M/I ஈக்குவல் டு E/R இஸ் ஈக்குவல் டு சிக்மா B/Y இது. ஓகேங்களா? அப்போ ஈயோட வேல்யூ 2 × 10⁶ கொடுத்துட்டீங்க. ஆர் ரேடியஸ் வேல்யூ என்ன கொடுத்துறீங்க? டயாமீட்டர் ரேடியஸ் ஆஃப் தி ஷேப் வேணும் நமக்கு. ஓகேங்களா? ரேடியஸ் ஆஃப் ஷேப் என்ன கொடுத்துருக்கீங்க? 10. ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன வரும்? அதுவும் 10 தான். எனக்கு ஆன்சர் அப்போ 200 அப்படின்றது ஆன்சரே நமக்கு வருது. அப்போ பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? எஸ், it is a beam square cross sections. ஸோ வச்சுருக்கீங்க எப்படி? it is a maximum shear stress occurred with respect to the neutral axis. வந்து maximum shear stress occur B/8 from the center அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் ஸோ beam made two identical together solid பண்ணிட்டீங்க. ஓகே, the ratio of the stiffness ஓகே, stiffness K is equal to 3A/4E. அப்போ K directly proportional to Iன்னு உங்களுக்கு தெரியுது. சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக சாலிடாக இருக்குது அப்படின்னா என்னென்ன பண்ணுவோம்? நம்ம n டைம்ஸ் ஆஃப் d³/12ன்னு போடுவீங்க. சாலிட் பண்ணலாம் அப்படின்னா n டைம்ஸ் ஆஃப் BD தனித்தனியாக போடுறீங்க. அப்போ n இருக்குது, இங்கே வந்து நம்ம n³ இருக்கும், n² வந்துடும். அப்போ எத்தனை டைமு? சாலிட் 2 ஐடென்டிக்கல். அப்போ என்னன்னா 2² முடிஞ்சிருச்சு 4. ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம போட்டோம்பா. இது 10π நமக்கு தெரியும். 2π nt/60 இதை நீங்கள் போட்டுருவீங்க. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த போலார் மாடலஸ்? J/R அப்படின்னு சொல்லுவோம். 16π தான் நமக்கு வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரெக்டாங்குலர் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ராம்பஸ் டைமண்டாக இருக்கும். ஐ செக்ஷனுக்கு வந்துன்னா டைமண்ட் தான். ஹாலோ சர்க்குலேஷன் சர்க்குலர், ஸ்கொயருக்கு ஸ்கொயர். ஓகேங்களா? பி தான் நமக்கு ஆன்சர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர் இஸ் த ஷியர் சென்டர் கேட்குறீங்க. ஏ தான் நமக்கு வந்து ஷியர் சென்டர். அவுட் ஆஃப் தி ஸ்டேஷன் டார்ஷன் வந்தால் கரவு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏ தான் கரெக்ட் ஆன்சர். which one of the following examples for indeterminate structure? Indeterminate structure means it is cannot solved by the available equilibrium equations. So fixed beam indeterminate structures, continuous beam indeterminate structures, 2-inch arch indeterminate structures, static indeterminate 1, 2-inch overhanging beams வந்து பார்த்தீங்கன்னா static determinate structures. ஓகேங்களா? டேரெக்டாக R-2 மட்டும் தான் நமக்கு வரும். ஸோ 1 2 3 கரெக்டாக தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஓகே, இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம். ஓகே, இன்ஃப்ளூயன்ஸ் லைன் நம்ம ஏன் அந்த பேசிக் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே இறக்கிடுவாங்க. கேட்டோம்னா அந்த கொஸ்டின் அப்படியே இறக்கிடுவாங்க. விச் நோ தி ஃபாலோயிங் டயக்ராம்? இட் இஸ் சென்டரில் ஒரு யூனிட் லோடு அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப் டு திஸ் போர்ஷன் வரலும் நமக்கு என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். சரிங்களா? பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நம்ம ஸ்லோப் எடுத்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இந்த ஸ்லோப் எடுத்து மறுபடியும் நம்ம இதுக்கு கண்டுபிடிப்போம். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் சப்போர்ட் ரியாக்ஷன் கேட்குறீங்க. எங்கே? டியில் கேட்குறீங்க. அப்போ டி ரியாக்ஷன் டேக்கிங் அபவுட் பெண்டிங் மூமெண்ட் திஸ் பாயிண்ட். ஸோ RD × 3 is equal to force × 6, 60 ×
60 ஓ சாரி இங்கே 3 மீட்டர் இது ஒரு எடுக்கணும் இல்லையா வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வரும் அப்போ 20 into 6 உங்களோட கேன்சல் 40 கிலோமீட்டர் தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஓகேங்களா 3 inch parabolic arch okay uniform distributed load intensity per unit inches located in two apartments the level of the same the horizontal thrust WL scope 8 h அவ்வளவுதான் ஓகேங்களா இது நமக்கு 3 inch parabolic arch 3 inch semicircular arch sorry uniform distributed okay அப்ப WL scope 8 h க்கு பதிலா L 8 h L ஓட வேல்யூ 2r னு போடுவீங்க சரிங்களா அப்போ L into 2r into 2r divided by W 8 into h ஓட வேல்யூ என்ன போடுவீங்க ஹைட் ரைஸ்க்கு r போடுவீங்க அப்ப 2 அப்ப WR தான் நமக்கு ஆன்சர் WR/2 தான் நமக்கு ஆன்சர் இது வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் த்ரஸ்ட் WL/4h அப்படின்னு படிச்சோம் PL/4h இது நமக்கு தெரியும் இந்த क्वेश्चन ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணிருப்போம் 6CI delta divided by L square is equal to இந்த வேல்யூ ஓகேங்களா இது ஸ்வே ப்ளஸ் மறுபடியும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்வே இப்போ ரெண்டையும் ஈக்குவல் பண்ண நமக்கு ரேஷியோ வந்து 1 தான் இருக்கும் இங்கே பாருங்க ஐயோட வேல்யூ இங்கே வேற கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பேனுக்கு லென்த்தோட வேல்யூ L/2 அதையும் பார்த்துக்கணும் ஓகேங்களா எஸ் திஸ் இஸ் அ சிம்பிள் ஃபார்முலா ஓகே லோடு வந்து இன்க்ளைனாக கொடுத்துருக்காங்க அப்படியே ஹரிசாண்டலில் கொண்டு வந்து போச்சுங்க W cos theta ஸோ W cos theta is equal to வெர்டிக்கல் ஃபோர்ஸ் நமக்கு உள்ளது இதை ஏல கேட்குறீங்க அப்போ ஏல கேட்டால் பிக்கு ஸ்கொயர் போடணும் WA B squared by L square into angle cos theta ஓகே எஸ் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ப்பா இந்த டிஎன்பிசிஏயில் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணீங்க அதே ஃபார்முலா தான் WA B square divided by L square ப்ளஸ் மறுபடியும் WA B square divided by L square கரெக்டாக இப்போ ஃபஸ்ட் வந்து இது வந்து நமக்கு ஏவா மாறும் இது வந்து பிஏ மாறும் ரெண்டாவது லோடு போகும்போது இது நமக்கு ஃபுல்லாக இது வந்து ஏவா மாறும் இது பிஏ மாறும் கரெக்டாக அப்போ ஏவோட வேல்யூ L/3 into WA B square பாருங்க 2/3 into 2/3 நம்பர் மட்டும் போட்டுக்கோங்க ப்ளஸ் மறுபடியும் இப்போ ஏவோட வேல்யூ வந்து நான் 2/3 into L/3 into L/3 சரிங்களா அப்போ 927 காமன் வேல்யூ மேலே கூட்டுங்க 5 இங்கே 2 கூட்டிக்கோங்க சாரி ஆஹா ஓகே இங்கே முதல்ல பெருக்கி 4 + 2 6 6/27 தான் ஆன்சர் இருக்காரா அடிச்சிருங்க இதை ஒரு 3 2 டைமு இது 9 டைம் 2/9 of WL தான் ஆன்சர் நெக்ஸ்ட் இங்கே என்ன கேட்குறீங்க இட் இஸ் அ ஃபோர்ஸ் ஆன் தி ட்ரஸ் இந்த மெம்பர் ஏபியில் ஃபோர்ஸ் கேட்குறீங்க ஏபி எங்கே இருக்காரு இங்கே இருக்காரு ஓகே இது இன்க்ளைன் மெம்பர் அப்போ இது இன்டர்மீடியட் மெம்பர் வர ஆகிப்போச்சு அப்போ நான் என்ன பண்ணலாம் மெத்தட் ஆஃப் செக்ஷன் போட்டுக்கிட்டோமா ஐ கட் இன்டு தி 2 part திஸ் ஒன் ஷுட் நாட் கிரேட்டர் than 3 members கட் பண்ணிட்டுனா அப்போ என்ன பண்ணணும் சப்போர்ட் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிடணும் இதெல்லாம் பாருங்கள் 1 2 அவுட் சைடு விட்டுருக்கோம் அது என்னைக்கும் 1 2 3 4 5 6 6 இருக்குது அப்போ எல்லாமே ஈக்குவல் ஸ்பேன் இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 லோடும் கரெக்டாக சென்ட்ரல் ஆக்ட் ஆகுது ஈச் ஒன் இஸ் த ஸ்பேஸ் சேம் டிஸ்டன்ஸ் 1.5 மீட்டர் 1.5 மீட்டர் அப்போ இங்கே 25 கிலோமீட்டர் வந்திருக்கும் இங்கே 25 சிமெட்ரிக் ட்ரஸ் இது ஓகேங்களா சிமெட்ரிக் பீம் மாதிரி சிமெட்ரிக் ட்ரஸ் 25 கிலோமீட்டர் அப்போது லெஃப்ட் சைடு ஃபோர்ஸ் LHS ஓகேங்களா லெஃப்ட் சைடு ஃபோர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் ஓகேங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்போர்டு ஃபோர்ஸ் நம்ம வச்சுக்கலாம் இப்போ ஓகேங்களா அப்போ இது மட்டும் என்னென்ன ஃபோர்ஸ் நான் பார்த்துக்கிறேன் அப்போ இந்த ஃபோர்ஸ் நமக்கு அப்போர்டு ஆக்ட் ஆகுமா 25 கிலோமீட்டர் இந்த ஃபோர்ஸ் நான் டவுனோட ஆக்ட் ஆகும்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன் இது அப்போர்ட் டவுன்வர்ட் அப்போ அப்போர்டு ஃபோர்ஸ் அப்போ இந்த ஃபோர்ஸ் ஏபி இது நம்ம இந்த ஆங்கிள் எனக்கு வேணும் ஓகேங்களா இப்போ நான் கொண்டுறேன் இப்போ ஹரிசாண்டலில் கொண்டுறேன் இப்போ இந்த ஆங்கிள் பாருங்கள் டீட்டாக்கு இது வந்து டீட்டாங்க கண்டுபிடிக்க போகிறேன் நான் இது வந்து எதிர்பக்கமாக டீட்டாக்கு எதிர்பக்கம் நமக்கு 1.5 மீட்டர் இது வந்து கர்ணம் இது வந்து அடிப்பக்கம் நமக்கு என்ன 1.5 மீட்டர் சரிங்களா ஸோ ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போடினஸ் நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு ஆங்கிள் மட்டும் கண்டுபிடிங்க tan θ எடுத்துக்கிறேன் இப்போ tan θ இஸ் ஈக்குவல் டு θ எதிர்பக்கம் பை அடிப்பக்கம் 1.5 டிவைட் பை 1.5 1 tan 45 வேல்யூ 1 இருக்குமா அப்போ இது 45 டிகிரி சரிங்களா இதான் ஆல்ரெடி 45 டிகிரி மாதிரி தெரியுதுன்னா நீங்கள் போடக்கூடாது சரிங்களா சில நேரத்தில் என்ன நீங்கள் போட்டுடுவாங்க 3 மீட்டரும் கொடுத்து விட்ருவாங்க ஸோ அதனால் எப்பயுமே போட்டே கண்டுபிடிங்க ஒன்றும் தப்பு இல்லை ஓகே தெரிஞ்ச கான்செப்ட்டு டைம் கொஞ்சம் கொடுக்குறது டைம் வேஸ்ட் பண்ணுறதில்ல டைம் கொஞ்சம் கொடுக்குறது தப்பு இல்லை ஓகேங்களா எஸ் தெரியாத கான்செப்ட் டைம் கொடுத்து என்ன பிரயோஜனம் 45 டிகிரி இது இப்போ FAB ஹரிசாண்டலில் போனீங்கன்னா cos θ வெர்டிகலாக போனால் sin θ அப்போ cos θ வச்சுக்கோங்க cos 45 1/√2ன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த இடத்துல நமக்கு என்னப்பா ஆக்ட் ஆகுது 25 கிலோநியூட்டன் ஓகேங்களா இப்போ 25 into √2 தான் நமக்கு ஆன்சர் கம்ப்ரஷன் அண்ட் டென்ஷன் சொல்லுங்கள் நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் எதில் வந்துச்சு உங்களுக்கு கண்டுபிடிச்ச ஆன்சர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து -=0 பாசிட்டிவ்ல வந்து அப்போ அஷ்யூம் டைரக்ஷன் கரெக்ட் இட் இஸ் 25 1 minute 25 is force is acting upward direction assume direction ஒரே நிமிஷம் upward direction is positive அப்போ 25 ஓகேங்களா away from the okay it is also coming downward side means negative ஓகேங்களா so negative FAB cos θ equal to 0
upward positive, downward is negative. Cos theta correct. Cos 45 வேல்யூ நான் ஆப்ஷன் தப்பா குடிச்சுன்னு நினைக்கிறேன். 25√2 நீங்கள் அஷ்யூம் பண்ணிட்டு அவே ஃப்ரம் தி ஜாயின்ஸ் தானே நமக்கு இது, சரிங்களா? ஸோ அவே ஃப்ரம் தி ஜாயின்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு டென்ஷன் தான் நமக்கு வரணும். ஓகேங்களா? இது ஆன்சர் இஸ் திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது கிடையாது, இது தப்பு. டென்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கேட்குறீங்க, ஃபோர்ஸ் ஆன் தி மெம்பர் பிடியில் கேட்குறீங்க. பிடி எங்கே இருக்காரு? ஸோ இதுதான் பி அண்ட் டி. அப்போ இந்த ஜாயிண்ட் எடுத்து நான் அனலைஸ் பண்ண போகிறேன். ஜாயிண்ட் எடுத்து போனால் சமேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் 0 அப்படிங்கும்போது 4 kN. ஓகேங்களா? அப்போ டுவர்ட்ஸ் ஜாயிண்ட் நமக்கு இது போகும். 10 கம்ப்ரெஷன் கரெக்ட். அடுத்து என்ன கேட்குறீங்க, ஃபோர்ஸ் ஆன் தி மெம்பர் சிடியில் கேட்குறீங்க. அப்போது இட் இஸ் தி அவே ஃப்ரம் தி ஜாயிண்ட், டென்ஷன் 5 kN. நெக்ஸ்ட் ஸோ இது என்ன கேட்குறீங்க, ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் கேட்குறீங்க. அப்போ நம்ம என்ன ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸு உங்களை ஏ கண்டுபிடிங்க. அப்போ L/2E எடுத்துக்குவீங்க. மாடலஸ் ஆஃப் ஏ வேல்யூ 4 4 3 1 1/3. அப்போ L/6A அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 2 பிளேஸை மாற்றுங்க. 1 2 மைனஸ் குறி மாற்றுங்க. எங்கே இருக்காரு பாருங்கள், இங்கே தான் இருக்காரு. பி தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண கொஷின். இதெல்லாம் நீங்கள் வந்து யோசிக்கவே தேவையில்லை, சரிங்களா? படப்பண்ணு போயிட்டே இருக்கலாம். த ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் தி கேட்டகரி, ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் டிகிரி ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் அ மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் அண்ட் மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட். Canis method is the Canis method is for this stiffness method is based on that equilibrium condition. Compactability condition கிடையாது, displacement method கரெக்ட், ஃபோர்ஸ் மெத்தட் கிடையாது, இது ஈக்குலிபிரியம். அப்போது ரெண்டு நாள் தான் compactability. Stiffness method is categorized. Stiffness matrix is it is a compactability. இன்னும் சம்மந்தம் 1 4 இது ஆன்சர் தப்பு, சரிங்களா? It is a displacement method. Stiffness matrix category for displacement method and it is for the equilibrium condition. ரெண்டும் நாள் தான் கரெக்ட் ஆன்சர், சரிங்களா? எஸ், மாற்றி குறிச்சிருப்பாங்க அப்படியே. ஓகே, இது தப்பு. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் தி ஸ்டேட்மெண்ட் relating to structural analysis. The flexibility matrix and the transpose. Okay, the flexibility matrix, the transpose are equal அப்படின்றோம். flexibility matrix நீங்கள் என்ன பண்ணுங்க, F transpose is equal to F அப்படின்னு. ஏன்னா because of symmetric matrix, F transpose is equal to F. The element of the main diagonal stiffness matrix always positive. Yes, correct. இந்த வேல்யூ எப்பயுமே நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். இங்கே கூட பாருங்கள், இந்த வேல்யூ எப்பயுமே நமக்கு பாசிட்டிவ் தான். இங்கே கூட பாருங்கள், ஆல்வேஸ் போத் ரெண்டுமே நமக்கு வந்து பாசிட்டிவ் தான். அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் தப்பு. அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம அதை கண்டே பிடிக்க மாட்டோம். ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்க மாட்டோம். ஸோ 1 2 தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு த கேபிள். ஓகே, த கேபிள் இஸ் இன்சிக்னிஃபிகன்ட், த வெயிட் ஆஃப் 18 மீட்டர் லாங். ஓகே, ஒரு கேபிள் இருக்காங்க, அதனுடைய 80 மீட்டர் லாங்னு சொல்லிட்டீங்க. இது கேபிள் சம்மில் வருதுப்பா. இப்போ இங்கே ஒரு 9 மீட்டர், இங்கே ஒரு 9 மீட்டர். இது சப்போர்ட் ஆஃப் தி 2 end is apart from 60 மீட்டர். அப்போ இது 8 மீட்ரு. சென்ட்ரல் லோடு வந்து பார்த்திங்கன்னா 120 kN ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்போ இதில் பாதி எடுத்திங்கன்னா 60 kN உங்களுக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் ரியாக்ஷனில். அப்போ 60 kN இட் இஸ் அ ரியாக்ஷன். இப்போ நமக்கு இது ஹரிசான்ல போனால் வெர்டிகலாக நமக்கு வரணும். அப்போ இந்த இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் என்னன்னு சொல்லிட்டு, காஸ் தீட்டா வேல்யூ. ஓகேங்களா? அப்போ இதை நீங்கள் எடுத்திங்கன்னா நமக்கு என்ன வரும், 81 மைனஸ் 64. ஓகேங்களா? பிதாகரஸ் ரூல் யூஸ் பண்ணிட்டேன் நாங்கள். ஈக்குவல் டு இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் டக்கு அப்படியே வந்துடும், ஒன்றும் ஒர்க் பண்ணிக்க தேவையில்ல, சரிங்களா? எஸ், இதை கழிச்சிங்கன்னா நமக்கு என்ன வருது பாருங்கள், 18 17 16ன்னு வச்சுக்கிறேன், அப்ராக்சிமேட்டாக 4ன்னு வச்சுக்கிறேன் நான். ஓகே, வச்சுக்கோங்க 4. ஓகேங்களா? அப்போ ஹரிசான்ல போனால் கஷ்டம், வெர்டிகலாக சைன் தீட்டா. அப்போ ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு சைன் தீட்டா. கரெக்டாக? ஃபோர்ஸ் இன்ட்டு இப்படி நான் வந்துடுறேன். சைன் ஹரிசான்ல போனால் காஸ்ட்டா, வெர்டிகலாக வந்து சைன் தீட்டா. அப்போ சைன் தீட்டா அப்படிங்கும்போது எதிர்பக்கம் பை கர்ணம். அப்போ 4/9. அப்போ மேலே 9 மீட்டிங் 4 கீழே வச்சுக்கோங்க, சரிங்களா? எஸ். அப்போது இதை அடிச்சு போடுங்க. 15 270, சரிங்களா? 30. ஓகேங்களா? 30 270 டிவைட் பை 2 இருக்குது, 135 kN. அப்போ 135 kN ஏன் வந்துச்சு, இங்கே பாருங்கள், இங்கே 17ன்னு உங்களுக்கு ஆன்சர் இருந்துச்சு. இப்போ 17 அப்படிங்கும்போது 4.2 4.15 அந்த ரேஞ்சு நமக்கு வந்துட்டு இருக்கும், சரிங்களா? இதனோட வேல்யூ, இந்த வேல்யூ அப்போ போடும்போது இந்த வேல்யூ நமக்கு என்னது, டிவைட் பை 4.2 4.1 போட்டால் 135 விட கம்மியாக தான் ஆன்சர் இருக்கணும். அப்போ 135 விட நியர்பை கம்மியாக இருக்க ஆன்சர் 131 kN தான். ஓகேங்களா? எஸ், இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் மெத்தட் இஸ் நாட் கிளாசிஃபைட் இன் தி ஃபோர்ஸ் மெத்தட்? தியரம் ஆஃப் 3 மூமெண்ட். கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாப்பியான்ஸ் தியரம், கரெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபோர்ஸ் மெத்தட். மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் பேஸ்ட் ஆன் டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டர்மிசி. ஓகே, மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட் டிஃபர்மேஷன் இஸ் அ ஃபோர்ஸ் மெத்தட். கேஸ்லியானோ தியரம், ஃபர்ஸ்ட் தியரம், செகண்ட் தியரம், ஃபோர்ஸ் மெத்தட். நெக்ஸ்ட், ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இது போர்ட்டல்ஸ் ஹைட் ஃபிக்ஸ்டு பேஸ் சப்ஜெக்ட் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டீங்க. ஓகே, அப்போ 6a டெல்டா டிவைடட் பை L ஸ்கொயர்.
ஓகே, ஆர் h ஸ்கொயர். இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், the kinematic intensity 3j minus r minus m, what is the joint? 1 2 3 4 5 5 செக் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5பா, கரெக்டு. ஜாயிண்ட் எத்தனை? 15 மைனஸ் 1 2 3 4 5 பொறுமையாக போட்டுக்கோங்க. ரியாக்ஷன் பாருங்கள் எத்தனை இருக்குதுன்னு. 2 3 4 7. மெம்பர் பீம் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்டென்சிபிள் மெம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் 1 கூட்டிக்கோங்க. அப்போ வந்து 16 16 மைனஸ் 7 9 தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா. பீம் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்டென்சிபிள் மெம்பர். ஸோ அப்போ நமக்கு ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி அதிகமாக தான் வரும். ஓகேங்களா. அவங்க சொல்லலைன்னா எக்ஸ்டென்ஷன் தான் எடுத்துக்குவேன். சொல்லிட்டிங்கன்னா நான் பாட்டுக்கு சொல்லிட்டிங்கன்னா நம்ம ஆக்சியல் ரிஜிட் என்னாலும் எடுத்து போட்டுருவேன். ஓகேங்களா. எஸ், விச் ஒன் ஆஃப் தி ஓகே கன்சிடர் த ஃபாலோயிங் தி ஸ்டேட்மெண்ட் வென் தி நம்பர் ஆஃப் மெம்பர் என் ஜாயிண்ட் கொடுத்துட்டீங்க. ஓகே, m is equal to 2j minus 3 means n is equal to 2j minus 3 is the satisfied, the frame is perfect frame. Yes, correct. Okay, redundant member means what? It is a starting intensity more m member is greater than சொன்னோம். நமக்கு m value greater than 2j minus 3 ன்னு சொல்லுவீங்க. கரெக்டா? member is less than the ஓகே லெஸ் தென் அப்படின்னு. அப்போ இது தப்பு. அப்போ இது தப்பு அப்படின்னா நமக்கு இதுவும் தப்பு தான், வேறு வழி இல்லை. ஏன்னா 3 ஆப்ஷன் தான் இருக்குது. ஆன்சர் 1 தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் unknown forces கேன் பி டிட்டர்மைன்ட் இன் தி கன்கரண்ட் கோப்ளனார் ஃபோர்ஸ் அப்படின்னா. கன்கரண்ட் கோப்ளனார் ஃபோர்ஸ் மீன்ஸ் வாட்? இஸ் அ கன்கரண்ட் கோப்ளனார். ஒரு சிங்கிள் பாயிண்டில் கன்கரண்ட்டாக ஆக்ட் ஆகுது ப்ளஸ் கோப்ளனார் சேம் பிளேனில் ஆக்ட் ஆகுது. அப்போ நமக்கு என்ன? சமேஷன் ஆஃப் தி வெர்டிகல் ஃபோர்ஸ் 0, சமேஷன் ஆஃப் தி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் 0. அப்போ 2 தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா. எஸ், மூமெண்ட் ஈக்குவல் டு 0 வருதா? மூமெண்ட் ஈக்குவல் டு 0 எதுக்கு நமக்கு தேவைப்படுது? கன்கரண்ட் இஸ் லிட்டில் பிட் ஹவே ஃபேர் ஃப்ரம் சொல்லி தானே நமக்கு வரணும். அது கிடையாது இல்லையா. எஸ், நெக்ஸ்ட். ஓகே, இந்த மைல்டு ஸ்டீல் ஃப்ளாட் சப்ஜெக்ட் டென்சைல் ஃபோர்ஸ் கொடுத்துட்டீங்க, டென்னஸ் கொடுத்துட்டீங்க, கசட் பிளேட் இஸ் ஹேவிங் த ரிவர்ட்ஸ் கொடுத்துட்டீங்க, ஷியர் கொடுத்துட்டீங்க, க்ரஷிங் ஷியர் பியரிங் அண்ட் டீரிங் கொடுத்துட்டீங்க. விச் ஒன் இஸ் மினிமம்? 5000 தான் நமக்கு மினிமம். ஓகேங்களா. அப்போ 5 எடுத்துக்கோங்க அப்படியே. இது 84. அப்போ 84 இது எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? இதில் ஷியர் பியர் மீனிங் வந்து நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் தி போல்ட்னு சொல்லுவோம். அப்போ இது அப்படியே 2 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. 16.8 வருமா? அப்போ 17 தான் நமக்கு ஆன்சர். ஓகே, consider the following the statement: aluminum being increasingly used for the structural purpose. Reason: modulus of elasticity double that. Modulus of elasticity is double that steel. Modulus of elasticity of the aluminum is equal to 2/3 into 10 to the power of 5 means 1/3 of steel. தான் சொல்லணும். தப்பு இது. Coefficient thermal expansion half of the coefficient thermal expansion 2.4 into 10 to the power of minus 5. தப்பு 2 times அது. இது ஆகியன சொல்லியிருக்காரு. ஆஃப்னு சொல்லிட்டு தப்பு. இட்ஸ் ஆர் ரெக்யூர் லெஸ் மைனஸ் கரெக்ட். ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த் டு யூனிட் வெயிட் இஸ் ஹை அப்படின்னு சொல்லலாம். 3 4 தான் கரெக்ட். ஆமாம். இப்போ என்னன்னா இப்போ ஸ்ட்ரென்த்துக்கும் ஓகேங்களா, ஸ்ட்ரென்த் டு வெயிட்டுக்கும். இப்போ ஒரு எம் கியூப் எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எம் கியூப் அலுமினியம் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு எம் கியூப் ஸ்டீல் எடுத்துக்கிட்டீங்க. அப்போது ஸ்டீல் வந்து அதிகம் எடுத்துக்கும். ஓகேங்களா. ஸ்ட்ரென்த்து டு ஓகேங்களா, ஸ்ட்ரென்த்து டு இப்போ நீங்கள் வெயிட் எடுக்கிறீங்க, அதாவது இதனுடைய ஸ்ட்ரென்த் நீங்கள் பார்க்குறீங்க. ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோ இப்போ 1000 கிலோ தாங்குது. இப்போ அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 500 கிலோ தான் தாங்குது. பட் அதனோட டென்சிட்டி ரொம்ப கம்மி. ஓகேங்களா. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 1000, ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 500 கிலோ தாங்க. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 7850. இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2400 சம்திங். சாரி, யூனிட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 1/50% அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ 50% ஸ்டீல் அப்படின்னா 4000. அப்போ நீங்கள் ஆடும்போது நமக்கு என்ன இருக்கும்? ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோ அலுமினியம் இஸ் ஹை அப்படின்றத மீனிங். ஓகேங்களா. 3 4 தான் கரெக்ட். நெக்ஸ்ட், efficiency of the bolt, strength of the bolt divided by strength. Okay, efficiency of the bolt, strength of the bolt divided by strength of the joints. Strength of the bolt, strength of the plate அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ strength of B minus ND naught into D. ஓகேங்களா. இந்த இதுனா P minus ND naught சிக்மா P into D அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. P into T. அப்போ திக்னஸ் கேன்சல் B minus D naught B தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா. ஸோ டோட்டல் லென்த் இஸ் டோட்டல் எஃபெக்டிவ் லென்த் அப்படிங்கும்போது நமக்கு எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் தி ஃபில்லட் வெல்ட் டோட்டல் லென்த் மைனஸ் 2 times சைஸ் ஆஃப் தி வெல்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2 times த்ரோட் திக்னஸ் 2 times சைஸ் ஆஃப் தி வெல்ட். அந்த வேர்டு முக்கியம். சரிங்களா. எஸ், ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். ஸோ இது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரலாக படிச்சிருப்போம். ஆக்சுவல் வேல்யூ டிவைடட் பை தி டிசைன் வேல்யூ plus this design value divided by actual value, design of shear value divided by the actual tension, actual shear or tension value should be less than or equal to 1.4 இருக்கும். இதே ஸ்கொயர் வந்துச்சுன்னா நமக்கு வந்து 1 இருக்கணும். சரிங்களா. ஸ்கொயர் வந்து 1 இருக்கணும், ஸ்கொயர் வரலாம் 1.4 இருக்கணும். ஓகே, பேஸ்ட் ஆன் தி ஒர்க்கிங் சிஸ்டம் மெத்தட். இப்போ பாருங்க, நம்பர் ஆஃப் போல்ட் the shear carrying for the 4 bolt. அப்போ 20 into what is it? 20 into 4 80 kilonewton. அப்போ P divided by 80 for the shear. tension carrying for the top of the 2 fold is carrying for the tension. அப்போ 30 P divided by 30 into ஏன்னா டாப் த ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஃபர்ஸ்ட் இது கேட்ச் பண்ணிட்டு தான் அடுத்து நமக்கு கீழே வரணும். ஓகேங்களா. இப்போ 1.4 தான் நமக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஃபில்லட் வெல்ட் கேட்குறாங்க. இது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஷியர் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு
எஃபெக்டிவ் லென்த் இன்ட்டு த்ரோட் திக்னஸ் அப்படின்ற அப்போ 108 இன்ட்டு லென்த்து பாருங்கள் 60 இங்கே ஒரு 60 120 170 இன்ட்டு த்ரோட் திக்னஸ் எவ்வளோப்பா கொடுக்கவே இல்லையா கொடுத்துருக்காங்க பாருங்கள் 6 இன்ட்டு இது வந்து வெல்டு சைஸு இன்ட்டு 0.7 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 77.2 வந்துருக்கும் 77 ஆன்சர் ஓகே the slenderness ratio of the tension member as per that BS Bureau Indian Standard Codes where the reversible stress due to the load other than the wind load reversible stress due to other than the wind load wording முக்கியம் இதில் ஓகே reversible stress due to wind loadனா 350 other than அப்படிங்கும்போது 180 this is a tension member ஓகேங்களா எஸ் இது உங்களுக்கு தெரியும் ஏபிசிடி நீங்கள் போட்டுருவீங்க ஓகேங்களா இஸ் ஈல்டு பாயிண்ட் எங்கே இருக்குன்னா இதான் ஈல்டு பாயிண்ட் எனக்கு ப்ரொபோஷன் லிமிட் திஸ் இஸ் த ப்ரொபோஷன் லிமிட் ரப்ச்சர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் பாயிண்ட் ரப்ச்சர் பாயிண்ட்டு அல்டிமேட் பாயிண்ட் இதுதான் நமக்கு அப்போ 3 4 ரப்ச்சர் பாயிண்ட் 1 2 3 4 1 2 ஆப்ஷன் ஏ கரெக்ட் லக் ஆங்கிள் இட் இஸ் அ ஸ்மால் ஆங்கிள் இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி எஃபெக்டிவ் இட் இஸ் எசென்ட்ரிசிட்டி எஃபெக்ட் கண்ட்ரோல் பண்ணும் டு ரெடியூஸ் த லென்த் ஆஃப் தி ஜாயிண்ட் பண்ணும் அது இல்லாமல் ஷியர் லேக் ஃபேக்டர் கேவோட வேல்யூ 1 ஆக்கிடும் சரிங்களா எஸ் அப்போ ஆப்ஷன் டி கரெக்ட் yield strength of the 400 megapascal has been used in the structures. What is the maximum allowable tension? 0.6 into F5 R na 24 நமக்கு ஆன்சர் ஓகேங்களா slenderness ratio of the lacing member 145 it is a basic question. Lacing of components of the steel column is used for lacing column is used for what is the purpose அப்படின்னு சொன்னோம்னா நம்ம it is used for increasing the load carry capacity நம்ம சொல்லலாம் and it is assured that unified behavior நம்ம சொல்லலாம் சரிங்களா இதில் ரெண்டுமே நமக்கு ஆன்சர் வர வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா பட் லேசர் column is used for it is increasing the load carry capacity is a primary ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் how are the most commonly produced and used the structural element frame floor beams etc இந்த ஓகேங்களா அப்போ இந்தியன் ஸ்டாண்டர்டு ஓகே மீடியம் பீம் இந்தியன் லைட் வெயிட் பீம் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப்ஸில் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஃப்ளோரில் கேட்குறாங்க அவங்க ஓகேங்களா எலமெண்ட்ஸ் ஆர் பீம்ஸ் எக்ஸெட்ரா இந்த ஹை மூமெண்ட் இனர்ஷியா ஆஃப் எக்ஸ் அப்படின்றோம் அப்போ இந்தியன் ஸ்டாண்டர்டு வைடு பீம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ட்ரி கடை யூஸ் பண்ணுவோம் ஹெவி பீம் காலம் யூஸ் பண்ணுவோம் லைட் வெயிட் பீம்ஸ் வந்து ரூஃப்ஸில் யூஸ் பண்ணுவோம் ஃப்ளோர் பீம்ஸ் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் மீடியம் பீம் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் இட் இஸ் த ஃபேக்டர் இட் இஸ் ஐ பீம் ஷேப் ஃபேக்டர் கொடுத்துட்டீங்க ஓகேங்களா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டீங்க இட்ஸ் இன்க்ரீஸ் 20% இருந்து எடுத்துக்கோ இட் இஸ் அ லோடு ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு load factor shape factor into factor of safety correcta load factor is equal to shape factor into factor of safety okayla this is a shape factor enna kuduthirukkinga shape factor of this 1.12 factor of safety is a yield stress divided by this working stress or allowable stress this value increasing 1.2 appo 1.12 into factor of safety 1.5 ஓகேங்களா divided by 1.2 இதை நீங்கள் அடிச்சு போட்டிங்கன்னா 1.4 நமக்கு ஆன்சர் வரும் ஓகே எஸ் இஸ் அன்ஸ்டிஃபன்ட் பிளேட் கட்டர் அன்ஸ்டிஃபன்ட் பேட்டர்னா டெப்த் 2 ஓகேங்களா நோ நீட் ஃபார் எனி ஸ்டிஃபன்ட் லெஸ் தென் 85 அப்படின்னா நமக்கு இஸ் நோ நீட் ஃபார் எனி ஸ்டிஃபன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் ஸ்டிஃபன் கேஸ் அப்படின்னா நமக்கு ஒன்லி ஒன் ஹரிசாண்டல் ஓகே கம்ப்ரெஷனில் நமக்கு வந்து ஃபஸ்ட் இது கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிஃபன் இன் டென்ஷன் ஜோனில் T/2 200 அப்படின்றோம் ஓகேங்களா அடிஷனல் 1 தேவை அப்படிங்கும்போது நமக்கு T/2 250 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கேஸ் நம்ம பார்த்துருப்போம் அது பாருங்கள் ஓகேங்களா எஸ் ஸோ இது சேனல் இப்போ போய் புதுசு சப்ஜெக்ட் எடுத்து பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருக்கீங்களா அதில் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் மட்டும் பாருங்கள் போதும் ஓகே ஸோ the channel section is placed of the inclination carrying the vertical load shown in this figure they applied the moment of this okay moment இங்கே அப்ளை பண்ணுறீங்க due to the vertical load mxx அப்போ mxx means இது ஹரிசாண்டலாக வந்து நம்ம cos theta cos 30 what is the cos 30 √3/2 ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் it is a live load on the slope live load வந்து inaccessible ரூஃபுக்கு 0.75 accessible ரூஃப்க்கு 1.5 நம்ம படிச்சிருப்போம் -0.002 ஆர் அதர்வைஸ் நான் இப்படி வச்சுக்கிறேன் 750 -20 தீட்டா -10 ஓகேங்களா தீட்டா -10 அப்போ 10 விட அதிகமாக போயிருக்கா எவ்வளோ போயிருக்காங்க 15 அப்போ 10 இப்போ 20 × 5 போட்டிங்கன்னா நமக்கு 100 மைனஸ் இந்த 750 650 தான் ஆன்சர் ஓகேங்களா எஸ் ஸோ அப்போ 0.65 இஸ் கரெக்ட் ஆன்சர் த கண்டினியூஸ் பீம் ஓகேங்களா டிஸ்கண்டினியூஸ் பீம் கான்ஸ்டன்ட் எம்பி ஹஸ் த 3 ஈக்குவல் ஸ்பேன் 1 2 ஓகேங்களா 3 ஈக்குவல் ஸ்பேன் 3 ஓகேங்களா இப்படியே இருக்கட்டும் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடுன்னு சொல்லிட்டிங்களா ஓகே அப்போ தனித்தனியாக அனலைஸ் பண்ணோம் இது அனலைஸ் பண்ணால் 11.656 MPa/L², இது தனியாக அனலைஸ் பண்ணால் 16 MPa/L², 11.656 விச் ஒன் இஸ் அ மினிமம் அப்போ இதுதான் நமக்கு மினிமம் ஏன்னா மினிமம் இருக்குது தான் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகும் ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி கேன் லிவர் 6 MPa/L இந்த கொஸ்டின் ஆல்ரெடி உங்களுக்கு காமன் கொஸ்டின் இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த மாடுலர் ரேஷியோ எம் இஸ் எஃபெக்டிவ் டெப்த் கொடுத்துட்டீங்க ஓகே இப்போ நீங்கள் பண்ணி நியூட்ரல் ஆக்சஸ் இதுவும் கொடுத்துட்டீங்க ஓகே
என்ன கேட்குறீங்க? டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கேட்குறீங்க. அப்போ xu is equal to m into sigma cbc divided by m into sigma cbc plus sigma st. ஓகேங்களா? அப்போது m எடுத்துக்கோங்க, sigma cbc காமன் வெளியே எடுத்துக்கோங்க. sigma cbc காமன் m plus sigma st divided by sigma cbc. இங்கே sigma cbc ரெண்டும் கேன்சல் ஆகிடுக்கும். sigma st வேல்யூ ஆர்னு கொடுத்துருங்க. அப்போ m divided by m plus r into d. d போட்டால் போடுங்களா, x divided by d ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்க, ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ வாட் இஸ் அ லாங் டேர்ம் யங்ஸ் மேலே 5000 into root of fck அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? மேட்ச் த லிஸ்ட் 1, சாரி, match the list 1, list 2, select the correct answers. Okay, A, B, C, D. Serviceability condition, serviceability based on the deflection, shear key based on the sliding, shrinkage based on the cracking. 213 ஆன்சர் இருக்காரா? இருக்காரு. அப்போ 4 இதுதான். கரோஷன்ஸ், ஸ்பேலிங் ஆஃப் தி காங்கிரீட். அப்படியே பார்த்துருப்பீங்க சில நேரத்தில் ஸ்லாப்லாம் அப்படியே காங்கிரீட் இந்த இடத்துல அப்படியே கொட்டி போயிடும். இம்ப்ராப்பர் கவர்னு சொல்லலாம், இல்லை கரோஷன் ஆஃப் ராட்ஸ்னு நம்ம சொல்லலாம். த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் எஸ் 9.75 into 10⁻². இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அதாவது இஸ் அ ஃபெயிலியர் பர்சன்டேஜ் ஆஃப் இஸ் அ characteristic load into characteristic strength plus characteristic load of it is for characteristic strength means concrete grade depending upon the characteristic strength of the concrete. It is depending upon the actual load and ultimate load of these structures, and the failure based on this 5% of the again டாலரன்ஸ். ஓகே, எகைன் டாலரன்ஸ் சொல்லி இதெல்லாம் நீங்கள் மல்டி பண்ணிங்க அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்லாமே பர்சன்டேஜில் இருக்குது. ஓகேங்களா? அப்போது மல்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9.75 into 10⁻. இதெல்லாம் டிவைட் பை 100 டிவைட் பை 100 மறுபடியும் டிவைட் பை 100 டிவைட் பை 100. ஈச் ஒன் இஸ் பர்சன்டேஜ்னா. ஸோ தட்ஸ் வை ஸோ யூ வாண்ட் டு டிவைட் பை 100 by 100 10⁻². ஓகே, எஸ், இதை நம்ம கரெக்ட், இது அக்யூரேட் ஆன்சர் பா இது. ஓகே, நெக்ஸ்ட் டொமைன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகே, இது வந்து ஸ்பேசிங் கேட்குறீங்க. அப்போ ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பேசிங். அப்போ 10 100 ஈக்குவல் டு ஸ்பேசிங் எவ்வளோ கொடுத்தீங்க? 10 சென்டிமீட்டர் கொடுத்துட்டீங்க. இப்போ எனக்கு 144 வந்துருச்சு. எவ்வளோ கொடுத்துருக்குன்னு 140, சாரி 12 12 144. அப்போ எவ்வளோ ஸ்பேசிங் கேட்குறீங்க? அப்போ டிவைட் பை பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன வரும்? எம்எம்ல போட்டிங்கன்னா 144, சென்டிமீட்டரில் போட்டிங்கன்னா டிவைட் பை 10 114. ஓகேங்களா? சரி, ஸ்பேசிங் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டி ஸ்கொயர். இது ஃபார்முலா எப்படி வந்துச்சு? ஏஎஸ்வி டிவைட் பை பி இன்ட்டு எஸ்வி. ஓகேங்களா? greater than 0.4 divided by 0.87 Fi. அப்போ இந்த ஏரியா ஆஃப் திஸ் ஏரியா டைரக்ட்லி டு ஸ்பேசிங். ஓகே, the limit state of, sorry, இங்கே இருக்கா, the side reinforcements provided in the beam and the depth of the beam is exceed 450 mm. எவ்வளோ? 0.1% of cross section area. சரியா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the limit state design of permissible bond stress can be increased by. permissible bond stress வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. deformed bars 60% increase பண்ணும் with respect to tension. இது compression இருந்தால் for plain bars 25%, HOST bar இருந்தால் 100% நம்ம increase பண்ணுவோம். இப்போ 60 is the correct answer. Okay, yes. Next, என்ன question இது? A load carrying capacity of the column designed with the working stress method, the collapse loading, அப்போ factor of safety 1.5. ஓகேங்களா? ஆக்சுவலாக இது லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் அப்படிங்கும்போது 2 கூட மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, பட் ஆப்ஷன் நமக்கு 1000 இல்லை. அப்போ 1.5 அப்படிங்கும்போது 50% இன்க்ரீஸ் ஆகுது. 250, 500 + 250 750 kN. ஓகேங்களா? எஸ், சிம்பிளி சப்போர்ட்டட் காங்கிரீட் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் with the force of, okay, designed by load balancing concept effective, okay, and carrying the total load, okay, central deflection. Okay, அப்போ என்ன கேட்குறீங்க இல்லையா? சென்ட்ரல் டிஃப்ளெக்ஷன் என்ன கேட்குறீங்க? அப்போது PE is equal to due to horizontal force WL² by 8 உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? வாட் இஸ் W? 40. வாட் இஸ் L வேல்யூ? L வேல்யூ 10 × 10, இது 8. ஓகேங்களா? உங்கள் பியோட வேல்யூவில் கொடுத்துருங்க 2500 கொடுத்துட்டீங்க. தான் கேட்குறீங்க எங்களைய. சரிங்களா? இப்போ இது 10 10 100, இங்கே 4 வந்துடும் நமக்கு. 4க்கு இங்கே 2, இந்த 2க்கு 2 20 அப்படின்றது ஆன்சர். அப்போ 200 தான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து யூனிட் வந்து ஒரி பண்ணிக்கல. ஓகே, ஆன்சர் டிஃப்ரெண்ட் தான் நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு தி பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் டியூ டு த ஆங்கரேஜ் ஸ்லிப். ஓகே, இது ஆங்கரேஜ் ஸ்லிப்புப்பா. ஆங்கரேஜ் பண்ணி சேஞ்ச் இன் லென்த்தோட போய் ஒரிஜினல் லென்த் இன்ட்டு யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி ஸ்டீல். இது வந்து ப்ரீ ஸ்ட்ரெஸ் டிவைட் பை 1200. என்ன கேட்குறாங்க? இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் இன் டர்ம் 100 மல்டி பண்ணிக்கோங்க. 1.75 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணிட்டோம். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ். இப்போ நீங்கள் நம்ம எத்தனை கொஸ்டின் பார்த்துருக்கோம்? 105 கொஸ்டின். ஸோ இப்போ செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக இதோட மொத்த ஆன்சர் கீ வந்து நான் இப்போ அப்லோட் பண்ணிவிடுவேன். இந்த பேலன்ஸ் 100 கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா? 95 கொஸ்டினோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் தனி வீடியோவில் ஒன்று போட்டுறேன். ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் இது கண்டினியூஸ் 2 hours வீடியோ நமக்கு வந்துடும். ஓகே, 1 hour 1 hour வீடியோவில் முடிச்சிடலாம். பட் இதோட டோட்டல் ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் இன்றைக்கி அப்லோட் பண்ணி விட்ருவேன். ஓகே, எஸ். ஃபஸ்ட் இந்த 100க்கு அதான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த 100 கொஷின்ஸில் நீங்கள் வந்து இந்த 200 கொஷின்ஸ், இப்போ 100 கொஷின்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதெல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட் இப்போ மெயினாக இருக்கிறது இதெல்லாம் நம்மள இதில் மெயினாக பார்த்த சப்ஜெக்ட். இப்போ இந்த 105 கொஷின்ஸ் ப்ளஸ் இங்கே பக்கம் ஒரு மொத்தம் 200 கொஷின்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
இதில் நீங்கள் வந்து ஒரு 150 கொஷின்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் கண்டிப்பாக டிஎன்பிசி ஏயில் 150 ஓகேங்களா, மோர் தென் 150 சாலிடாக எடுத்துடலாம். ஓகேங்களா, மோர் தென் 150 இது வந்து நான் சொல்கிறது மினிமம் மார்க். இது மோர் தென் 150 மார்க்ஸில் 150 கொஷின்ஸ் ஓகேங்களா, ஈஸியாக 150 கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம். இன்ட்டு 1.5 இதில் பாதி எத்தனை 75, அப்போ 225 மார்க் சாலிடாக நீங்கள் எடுத்துடலாம். ஓகேங்களா, இப்போ அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்லா கண்டினியூ பண்ணி ஓரளவு நல்லா கான்செப்ட்லாம் நான் படிச்சிட்டேன். இந்த கொஷின்ஸ் எனக்கு 200 கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 170 கொஷின்ஸ் பக்கமாக எனக்கு தெரியுது, கொஷின் எனக்கு என்னென்ன புரியுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 170 கொஷின்ஸ், மோர் தென் 160 170 கொஷின்ஸ் நீங்கள் வந்து இது என்னுடைய மெத்தடாலஜி. இப்படி தான் நானும் படிச்சுட்டு இதே லெவலில் படிச்சு தான் நான் டிஎன்பிசிஏ எழுதுனேன். அப்போ எனக்கு வந்து நான் சொன்னேன் 170 168 ஓகேங்களா, ஃபைனலாக ஆன்சர் கேடும்போது 170 மார்க் எனக்கு வந்துச்சு. இதை மட்டும் ஏயில் மீன்ஸ் இதுக்கு சிவிலில் மட்டும் 170 கொஷின்ஸ் ரைட்டாக இருந்துச்சு. சரிங்களா, எஸ். அந்த ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 32 கொஷின்ஸோ 38 கொஷினோ ரைட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா, எஸ். ஜென்ரல் அது உங்கள் விருப்பம். சரிங்களா, அதை நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் நேரம். ஓகே, பிகாஸ் ஆஃப் எக்ஸாம் இஸ் ஃபார் கம்மிங் 10th. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இந்த பேலன்ஸ் கொஷின்ஸ் வந்து நான் ஆன்சர் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கீயை பார்த்துட்டு எனக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவுட் ஆஃப் மார்க்ஸ் ஓகேங்களா, அவுட் ஆஃப் 300 மார்க்ஸ்க்கு இவ்வளோ கமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 200 கொஷின்ஸ்க்கு இவ்வளோ 200 கொஷின்ஸ் ரைட் அப்படின்னு சொன்னாலும் சரி. ஓகேங்களா, எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளான் அப்படின்னா இந்த ஜேடிஓக்கு டைம் டேபிள் ஷெடியூல் நம்ம போட போகிறோம். சரிங்களா, டைம் டேபிள் ஷெடியூல் அதாவது ஜஸ்ட் ஆக்சுவலாக செப்டம்பரில் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்களா, நமக்கு இந்த ஆகஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டுடே 10th வச்சுக்கோங்க, மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண வச்சுக்கோங்க. 10 அதாவது அந்த பக்கம் ஆகஸ்ட் ஒரு 10 டேஸ், ஆகஸ்ட் ஒரு 20 டேஸ் ப்ளஸ் செப்டம்பரில் ஒரு 10 டேஸ், நமக்கு ஒரு மேக்ஸிமம் 1 month 30 டேஸ் இருக்குது. 30 டேஸில் சேம் இதே ஸ்பீடப். ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ப்ளஸ் டைம். இந்த மாரத்தான் நீங்கள் ஜேடிஓக்கு மாரத்தான் போடணும்னு சொல்லுங்கள், ஜேடிஓக்குன்னு தனியாக மாரத்தான்லாம் இல்லைப்பா. சரிங்களா, என்ன ரீசன் அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த டிஎன்பிசி ஏக்கு என்ன மாரத்தானோ அதே சிலபஸ் தான் அங்கே ஜேடிஓலையும். சரிங்களா, எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, கொஷின் லெவல் தான் உங்களுக்கு கம்மியாக இருக்குமே தவிர கொஷின் கான்செப்ட்லாம் சேம் தான். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறாங்க டிஎன்பிசி ஏயில் லாஸ்ட் டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். டிஎன்பிசி ஏயில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதே கொஸ்டின் வச்சுக்கோங்களேன், ஹைட்ராலிக் ஜம்ப் டெப்த் கொடுத்துட்டீங்க, 2 வேரி டெப்த் கொடுத்துட்டீங்க, ஹெட்லாஸ் கண்டுபிடிங்க. என்ன ஃபார்மில் போடுவீங்க, y2 மைனஸ் y1 தி ஹோல் கியூப் இதோட 4 டைம்ஸ் y1 y2ன்னு போடுவீங்க. இப்போ ஜேடியில் என்ன திரும்ப பண்ணுவாங்க, ஒன்லி ஃபார்முலா மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இல்லை டேரெக்டாக ஹைட்ராலிக் கிரேடியன்ட் ஓகேங்களா, கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் ஐசிசி ஈக்குவல் டு g மைனஸ் 1/1 + e அந்த ஃபார்முலா எழுதுவீங்க. இப்போ என்ன தெரியுமா, இவங்க வந்து சம்மு போடுன்னு சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் எக்ஸிட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட்டுக்கும் வச்சு ஃபேக்டர்ஸ் 50 கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க டிஎன்பிசி ஏயில். அங்கே என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக ஃபார்முலா மட்டும் சொல்லுங்கள் அப்படின்பாங்க. ஸோ அதனால் இந்த மாரத்தான் என்னவோ அதையும் நீங்கள் மாரத்தான் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் ஆஸ் இட் இஸ் எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி ஏஐக்கு ஃபாலோ பண்ணோமோ அதேமாரி வேணால் இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 100 கொஷின்ஸ் ஒரு 50 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கொஷினுடைய பார்த்துட்டு ஆன்சர் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மொத்த கொஷினை வந்து ஆன்சர் இன்றைக்கி அப்லோட் பண்ணிவிடுவேன். எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ மட்டும் நாளைக்கு போடுவேன். ஓகேங்களா, எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக எழுதுங்க. தேங்க்யூ.